வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். பீன்ஸும் கேரட்டும் ஒரு 1/4 கிலோ நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய், அதையும் பொரியல் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸு கேரட்டு தான் நல்லா வதக்க போகிறோம். இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெண்டைக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது கூட தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். 2 பொரியலுக்குமே நான் ஒரே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கு, வெங்காயம் வரமிளகாலாம். இப்போ பீன்ஸு கேரட்டை தான் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகி வந்ததுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாகி வரணும். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப பாசிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு வர்றப்ப கடுகு உளுந்தம் பருப்பு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வரணும். இப்போ வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக சீரகம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெங்காயத்தை எல்லாம் வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதையும் நல்லா இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண பீன்ஸு கேரட்டை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை வடிச்சிட்டு இது கூட சேர்த்தாச்சு. இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் சால்ட்டு தான் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு எல்லா காயும் எல்லா பக்கமும் நல்லா உப்பு சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி நான் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா காயிலே நீர் சத்து இருக்கிறதுனால ஸ்டவ்வை நல்லா முழுமையாக கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. காய் வேகணும்ல, அதுக்காண்டி. இந்த பக்கம் பீன்ஸு கேரட்டு வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த அடுப்பில் வெண்டைக்காயை பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். வெண்டைக்காயை வந்து பொரியலுக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு போகிற மாதிரி நல்லா ஒரு பாத்திரத்தில் வதக்கிக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த கடாயில் இந்த வெண்டைக்காயை சேர்த்து ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா வளவளப்பு போகிற அளவுக்கு வதக்கி
இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் தான் பொரியல் பண்ண போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இதை வெண்டைக்காயை மாற்றி வச்சுட்டோம். இப்போ இந்த பீன்ஸு கேரட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு நல்லாவே. இப்போ ஒரு குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனுக்கு இந்த காய் கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிம்மிலே வச்சுருக்கேன், நல்லா வேகட்டும். இப்போ இதே கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகா இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சீரக சோம்பு இங்கே பீன்ஸு கேரட்டுக்கு எப்படி நம்ம சேர்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கலர் மாதிரி. அது வரையும் நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு நல்லா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வெண்டைக்காயும் இது கூட சேர்த்துட்டு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி கொத்தமாக 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த மாதிரி நல்லா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்தாலே நல்லா ருசியாக இருக்கும். அதனால் மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப நல்லா சுண்டை வேக வச்சுக்கணும். அப்போவே நல்லாயிருக்கும். வளவளப்பு போய் நல்லா ருசியாக இருக்கும் வெண்டைக்காய். இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்போதே நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் பொரியல் பண்ணுற அந்த ருசி வரும். அதுக்காண்டி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா. நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் வந்து துருவிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் பொடியாக கட் பண்ணி கூட ஒரு சுற்று சுற்றிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக 2 பொரியலுக்குமே கடைசியாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பீன்ஸு கேரட்டுக்குமே தேங்காய் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க.
சேர்த்து கடைசியாக ஒரு பரட்டு பரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போது ஒரு அருமையான கேரட்டு பீன்ஸு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் இப்போ 2 பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு இந்த பொரியல் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.